பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கணும். தேவன் ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்குள்ளே நமக்கு புரிய வைக்கிற விஷயங்கள் நிறைய. நம்ம காரியங்களை இதை கவனிப்பதை விட, வார்த்தைகளை கவனிப்பதை விட, நம்ம எதை கவனித்து கொண்டிருக்கிறோம், எதை பார்க்கிறோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கோம், போராட்டங்களை பார்த்து கொண்டு, நிந்தைகளை பார்த்து கொண்டு, அவமானங்களை பார்த்து கொண்டிருக்கோம். இதையே நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. உலகத்தில் அநேக விதமான காரியங்கள் இருக்குது. அநேக மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அநேக விதமான காரியங்களை வைத்து கொண்டிருப்பதனால நமக்கும் உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள். உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதீர்கள் சொல்லிட்டு கவனிங்க. 1 யோவான் 2:15 சொல்கிறார். 1 யோவான் 2:15 சொல்லும்போது பாருங்கள், உலகத்தில் உள்ளவையிலும் ஒரு மனுஷன் அன்பு கூறக்கூடாது. அப்படி அன்பு கூர்ந்தால் நம்மளிடத்தில் பிதாவினுடைய அன்பு இருக்காது. அப்போ நாம் இன்னைக்கு எல்லாரும் எங்கே அன்பு கூறுகிறோம்னு சொன்னால் உலகத்தில் தான் அன்பு கூறுவது. உலகத்தினுடைய மனிதனுடைய காரியங்களை பாருங்கள், அநேகமாய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துன்னு அவர்களை நாடிக்கொண்டு, அவர்களை தேடிக்கொண்டு, அவரோடு கூட உறவு வைத்து கொண்டு நாம் வாழ்வது. உலகத்துக்குள்ளே நீ எப்போ போறியோ ஒரு நிறைவு வாழ்க்கையில் குறைவாயிடும். உலகத்துக்குள்ளே நீ போகும்போது, உலகத்துக்குள்ளே நடக்கும்போது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க நீ இப்போ எப்படி வாழணும்னு நினைக்க தெரியுமா? உலகத்துக்குள்ளே எப்படி போயிட்டு வரலாம், உலகத்தை எப்படி சார்ந்து கொள்ளலாம். பாருங்க, ஒரு பத்திரிகை கூட எங்கள் சொந்தக்காரர் வச்சாரு, எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காரு, உடனே ஒரு சண்டை, உடனே ஒரு கோவப்படுத்து. ஒரு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி 2 பேரும் ஐக்கியமாக இருக்கும், பிரிவினை வந்துடும். ஏன்னா பாருங்கள், எங்கள் சொந்தக்காரர் வந்துச்சா மட்டும் இவர் போக மாட்டாரு, இவங்க சொந்தக்காரர் வச்சா மட்டும் இப்படி. என்னன்னா எப்படியாச்சும் உலகத்துக்குள்ளே உள்ளே போயிடணும். பாருங்கள், வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு பாரு, எங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு உலகத்துக்குள்ளே போவதற்கு. குழந்தைங்களுக்கு தான் தெரியாது, குழந்தைங்க என்ன பண்ணணும், அங்கே போகலாம் இங்கே போகலான்னா. ஆனால் பெரியவர்களும் பாருங்கள், இன்றைக்கி இந்த உலகத்துக்குள்ளே நுழைவதை ஒரு பெரிய வேலையாக இருக்குதுங்க. அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் உலகத்துக்குள்ளே போய் சுற்றி திரிந்து வரும்போது பிதாவுடைய அன்பு இல்லாமல் போகிறது, பிதாவுடைய உறவு இல்லாமல் போகுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரியம், முக்கியமான நிகழ்ச்சி அப்போ போக வேணாம்னு சொல்கிறேன். ஆனால் சும்மா இருக்கிற நேரங்கள் நம்ம போகணும்னு நினைக்கிறோம், அது தப்பு. அப்போ அந்த உலகத்துக்குள்ளே ஒரு மனிதன் போகும்போது அவன் வாழ்க்கையில் அவன் குறைவுபட தொடங்குவான். போகும்போது பாருங்கள், கையில் நிறைய பணங்கள் எடுத்துன்னு போவீங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது எல்லாமே காலி ஆகிட்டு வெறுமையாக வந்து நிற்பீங்க. அப்போ சொல்லுவீங்க, பாரு போனேன் இவ்வளோ செலவாயிடுச்சு, போனேன் இப்படி ஆயிடுச்சு. வரும்போது உங்கள் முகம் இருக்குன்னா துக்க முகமாய் மாறிடும், கவலை நிறைந்ததாக மாறும், கண்ணீர் நிறைந்ததாக மாறும். ஏன் அப்படின்னா உலக அன்மத்தம். அப்போ தேவனுக்குள்ளாக இருந்து பாருங்க, தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு பாருங்க, தேவனுங்களை ஆஸ்வதிப்பார். இளையகுமாரனை நீங்கள் குறித்து பார்க்கும்போது அப்பாவோடு இருக்கிறான், அவன் செழிப்பாக தான் இருக்கிறான். அவன் எப்போ அப்பாவை விட்டு உலகத்துக்குள்ளே போனோம், என் நண்பர்களோடு போனோம், அங்கே போனோம், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த குடும்ப வாழ்க்கை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியே போகணும்னு நினச்சானோ அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட். அப்போ தான் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பார்த்தீங்களா? அவன் குறைவுபட தொடங்குகிறான். அவனுக்குள்ள குறைவத்துக்கு எப்போ உலகத்தை நாடுறானோ அப்போ அவருடைய அப்பாவுடைய அன்பு இல்லாமல் போகுது, அந்த குடும்ப உறவு இல்லாமல் போகுது. அப்பாவுக்கு ஒரு ஆளுகை இருக்கு பாருங்க, அந்த ஆளுகை இல்லாமல் போகுது. அப்பாவுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும் போது தான் இவன் பசிச்சானா இவனுக்கு சோறு போடுறதுக்கு ஆட்களை வச்சிருக்கிறார். அப்பாவுடைய ஆலைக்குள்ள இருக்கும் போது தான் இவன் தேவைகளை சந்திக்கிறதுக்கு அங்கே வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்பாவுடைய ஆளுகை விட்டு வெளியே போகிறான். இன்றைக்கு நல்லா கவனிங்க, உலகத்துக்குள்ள போகும்போது பிதாவுடைய அன்பு உங்ககிட்ட குறையுது, பிதாவுடைய அன்பில்லாத மாறுறீங்க. இந்த பிதாவுடைய அன்பு இல்லைன்னு சொன்னா அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய உதவிகள் கிடைக்காது, தேவைகள் சந்திக்கப்படாது, நெருக்கமுள்ளவராய் மாட்டுங்க. இந்த நெருக்கம் வருவதுக்கு என்ன காரணம்? நான் அவரை விட்டு உலகத்துக்குள்ள போனதுனால தான். இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, நான் பிரச்சனை இருக்கேன், அப்படி இருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறேன், நிறைய பிரச்சனை கொண்டு வந்து என்கிட்ட பேசுவாங்க. நானும் என்ன பண்ணுவேன், ஆமாம் ஆண்டை தேடுங்கம்மா, அப்படி இருக்குமான்ட்டு வசனங்கள் சொல்லும் போது வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, இல்லையா எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குதுயா, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இந்த பையனாலும் எப்படி இருக்குதுயா, பொண்ணாலும் எப்படி இருக்க பாருங்கள். இவங்களுடைய எல்லா பிரச்சனையும் எடுத்து வந்து வைப்பதே பெரிய வேலையை வச்சுறாங்க. அதுக்கு சத்தியம் என்ன சொல்லுது, சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவைகள் தான் என்ன பண்ணது, தொண்டை இருந்தும் சத்தம் விடாது, வாய் இருந்தும் பேசாது. அதனால என்ன பண்ணுங்க, என்ன சொன்னாலும் அது கேட்டுட்டு போயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நான் பேசுனா எனக்கு பேசுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போய் நம்ம உட்காரணும், பேசணும். அப்பா நான் அப்படியே இருக்கேன், இந்த பிரச்சனை இருக்கேன், நீங்கள் பதில் சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த வேதத்தோட பழகினா இந்த வேதம் நமக்கு பதில் கொடுக்கும். இன்றைக்கும் பாருங்கள், அங்கேருந்து வந்தவங்க ஒரு கூட்டம், இவங்க என்ன காரியங்களோ எல்லாத்தையும் கடன்னு சொல்லிட்டு போகிறது தான் இருப்பாங்களே கண்டி.
அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க மாட்டார். இதே வேலை தான். பாஸ்டர் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் ஐயா நான் இப்படி பிரச்சனை இருக்கீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கொட்டணும்னு வச்சிங்கன்னா மணிக்கணக்காக பேசுகிறாங்க. அம்மா இதுக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு நினச்சிங்களேன். சொல்லுங்கய்யா அப்படின்னுவாங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போது இல்லையா அது இருந்தாலும் இப்படி ஒரு கூட இருக்குதுன்ட்டு திரும்ப இவங்களுடைய வார்த்தை அதை கேட்க மனதில்லை, கேட்க முடியவில்லை. எப்பவுமே இவங்களுக்குள்ள அந்த உலகம் இவங்களுக்குள்ள என்ன பண்ண டச் ஆகினே இருக்குது. அதனால தான் பிதாவுடைய அன்பில்லாதவளாய் மாறுகிறார், பிதாவுடைய உறவில்லாதவளாய் மாறுகிறார். கடைசியா சொல்றாரு, என்னிடத்தில் சமாதானம் உண்டாக பொருட்டு சொல்றாருங்களா, என்னிடத்துல சமாதானம் உண்டாக பொருட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உலகத்துல உபத்திரம் இருக்குதா? கொஞ்சம் யோவான் 16:33 சொல்ற உலகத்துல உபத்திரம் இருக்குது சொன்னாரா? இந்த உபத்திரம் இருக்குது, ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றேன். அப்ப தேவன் பாருங்க, ஜெயத்தை ஒன்று வைத்திருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற தேவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஜெயம் கொடுக்கிற தேவனோடு ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்ளும். ஜெயம் கொடுக்கிற தேவனோடு ஒரு உறவை வைக்க வேண்டும். அப்போ நான் அவரோடு கூட ஐக்கியக்கொள்ளும். அப்போ உலகத்தில் போகக்கூடாது. போனோம், உலகத்தில் போகிற நேரத்தில் கூட நீ என்ன பண்ணணுமா, தேவ உறவோடு போக வேண்டும். வார்த்தைகளை தியானித்து கொண்டு போக வேண்டும். வார்த்தையோடு நெருங்கி கொண்டு போகணும். இயேசு பூமிக்கு வரலையா? வந்தாரு. உலகத்தில் வாழலையா? வாழ்ந்தாரு. வாழ்ந்தவர் அவர் எப்படி வாழ்ந்தார் சொன்னா, தேவ உறவோடு இருந்தார். தேவ உறவில நிலைத்திருந்தால், தேவ உறவில எப்பொழுதும் நம்ம பழகிக்கொண்டுதான். நாம் அப்படி பழகுறோமா? நாம் அப்படி நடக்கிறோமா? இப்ப பாருங்க, அப்பாவுடைய உறவை விட்டு போன மனுஷன் போன இடத்துல பாருங்க நண்பருடைய உறவுக்குள்ள போயிட்டார். துன்மார்க்கமான ஜீவனம். இப்ப இந்த உறவு எங்க கொண்டு போயிடுச்சு தெரியுமா? எங்க கொண்டு போய் சேர்க்க தெரியுமா? இவருக்கு உண்டானது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருது. இவருக்கு உண்டான எல்லாமே இவர் விட்டு போகுது. காரணம் என்ன? என்ன நடந்தது? ஒரு காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. இந்த மனிதன் பாருங்க, தேவனுடைய உறவை விட்டு போகும்போது, தகப்பனுடைய அன்பை விட்டு போகும்போது எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் சொல்ற, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறுவான் என்று சொன்னால் அவனிடத்துல பிதாவுடைய அன்பு, வேதத்தில் பிதாவினுடைய அன்பு. இந்த 2 குமார்களில் பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய அன்பு போயிடுச்சு. இன்னைக்கு உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? உலகத்தை விட்டு வேறு பிரித்து வைத்திருக்க தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பிரித்து வைத்திருக்கா. அவரோடு கூட வா, அவரோடு கூட பழகிப்பார், அவரோடு கூட நெருங்கிப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். அவர் உன் தேவை சந்திக்க வல்லவராக இருக்கார். அவர் உன்னோடு கூட ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் தேவனோடு இருக்கிற நேரங்களோட உலகம் என்பது பாருங்க, இந்த டிவி காரியங்கள், அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், அதை உற்று கவனிப்போம். அதனுடைய காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவைகள் எல்லாம் உனக்குள்ள வந்துடும். ஒரு சில பிறகு மொபைல் எடுத்துக்கிட்ட மணிக்கணக்காக வச்சுன்னு இருப்பாங்க. மணிக்கணக்காக அதுக்குள்ள டைம் செலவு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகிறதே தெரியாது. அது மாத்திரம் இல்லை, ஒரு சில பிறகு கேம் அதில் நல்லா வைத்துன்னு அதுலேயே நேரத்தை. ஏன் அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் உள்ள அன்பு கூற, அதற்குள்ள அன்பு கூற வேண்டும் என்பதற்காக பல விதமான காரியங்களை உருவாக்கி வைத்திருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணுற, கவனத்தை செலுத்தி அதில் நம்முடைய நேரங்களை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை கடந்து போகணும்னு பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்காக காத்திருக்கிறார். அவரோடு நெருங்கிப்பார். உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம் என்னை பிரித்து வைத்து இருக்கிறார். கட்சிகளா, நான் பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதை அறிந்து கொண்டு தேவனோடு கூட ஐக்கியப்படும். இன்றைக்கு தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நாம் ரொம்ப பிரயாசப்பட வேண்டும். இப்போ பிரயாசப்பட்ட நீ தான் கவனிச்சுன்னா, அப்போ அப்படி பிரிந்து வாழும்போது தான் அவன் வாழ்க்கையில் என்ன வரும்னா உபத்திரம் வரும். ஏன்னா நீ உலகத்துல வெளியே வரல, உலகம் ஒன்றுமே உனக்கு கொடுக்காது. உலகத்தில் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்காது. இல்லைங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க இடத்த வாங்குறாங்க, அவங்க வீடு கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? அவங்க உலகம் அவங்களுக்கு கொடுக்கும். நீ தேவனுக்குரியவர்கள். தேவன் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். தேவன் தான் நம்மளை நடத்த வேண்டும். பாருங்க, பொய் பேசுறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்க நல்லா இருக்காங்க, அநியாயம் செய்றவங்க நல்லா இருக்காங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவன் உலகத்தில் இருக்கிறதுனால அவன் நல்லா தான் இருப்பான். உண்மை பேசுகிற நீ, கவனிங்க, உண்மையாக நடக்கிற நீ, உன் வாழ்க்கையில் துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாமே. நான் இப்படி நீதியாக நடந்தாங்க அப்படி கிடக்குறேன். பிழைக்க தெரியாத மனுஷங்க, பிழைக்க தெரியலங்க. எப்படி இருக்குங்க? ஒரே சொல்தா? பரவாயில்ல, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்காக பரலோக ராஜ்யத்தை திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் உனக்காக காத்து கொண்டிருக்கு.
இன்னைக்கு எல்லாரும் போல உலகத்துல வாழணும் போறியா, உலகம் உனக்குரியது எல்லாத்தையும் எடுத்துரும். இவனுக்கு உண்டான சொத்தை எடுத்துச்சு, இவனுக்கு உண்டான கனத்தை எடுத்துச்சு. இவன் வெறுமையாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இப்ப தகப்பனை பார்க்குறான். இப்ப தகப்பன இடத்துல நம்ம அன்பு கொண்டோம்னா எப்படி இருக்கும் பாரு, தேவனிடத்தில் அன்பு கொண்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தேவனை தேடுகிற ஒரு மனிதனாய் வருகிறான். வந்தா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றான். வேதத்துல நொகோமி பாருங்க, அவர்கள் இங்கே இருப்பதை விட மோவாபுக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உலகத்து மேல வராங்க. மோவாபுல என்ன பண்ணுது, தேவனுக்கு பிடிக்காத ஒரு கூட்டம், அருவருப்பான சின்னங்கள், அதை தேவன் விரும்பாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கிட்ட அங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும் போனாங்க. கணவனை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், வெறுமையாக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா, இப்பதான் தெரியுது நான் வந்த ஊருக்கே நான் திரும்ப போகிறேன், நான் வந்த ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறார். பிசாசு கூட பார்த்தீங்கன்னா எந்த மனிதனுக்குள்ள வெளியே புறப்பட்டு போதோ அது வெளியில சுற்றி திரிந்து அந்த வீடு வெறுமையா ஜோடிக்கப்படும் தெரிஞ்சா தன்னினம் பலம் வாய்ந்த 7 ஆவிகளோடு உள்ள பூந்து குடியிருக்குதான். அது கூட பாருங்க, விட்டு வந்த இடத்த திரும்பனா பிடிச்சிடணும், திரும்பனா போயிடணும்னு சொல்லிட்டு தன்னை விட பலம் வாய்ந்த ஆவிகளை கொண்டு வந்து உள்ள நிறுத்திது. ஆனால் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு உன்னை கொண்டு வந்தா திரும்ப திரும்ப உலகத்துக்குள்ள போத்தாங்க. உலகத்துக்குள்ள வாழ்க்கை இல்லைங்க, நான் தேவனுக்குள்ள வாழ வேண்டியவன், நான் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டியவன், நான் தேவனோடு கூட நெருங்க வேண்டியவன், தேவனோடு கூட வாழ வேண்டியவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இயேசு பூமிக்கு வந்தார். வந்த போது என்ன பண்ண, அவரை அவர்கள் அறியவில்லையாம், உலகமோ அவர் அறியவில்லை. அப்ப உலகம் இந்த வார்த்தையா வந்த இயேசுவே அறிந்து கொள்ளனா, உன்னை அறிந்து கொள்ளுமா, உன்னை புரிந்து கொள்ளுமா? உன்னை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்தான் இயேசு. இந்த இயேசுவை பற்றிக்கொள், இந்த இயேசுவோடு நெருங்கு, இந்த இயேசு உனக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தை விட்டு அப்ப இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நான் எப்படிங்க வாழணும்? வார்த்தையை பிடிச்சிக்கோ, வசனத்தை பிடிச்சிக்கோ. இந்த வசனத்தினால தான் இந்த உலகமே உண்டாயிருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. யாருடையது? கர்த்தருடையதுங்க. கர்த்தருடையதை நீ எப்படி மாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை கொண்டுதான் நீ என்ன பண்ண முடியும், அதுல ஜெயம் பெற்றவனாய் மாற முடியும். வார்த்தை கொண்டு போ, உலகத்துல இரு, நீ ஜெயம் உள்ளவனாய் வாழ முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயம் பெற்றவனாய் மாற முடியும். அதுதான் நம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், படிக்கணும், வார்த்தையோடு பழகணும், வார்த்தையோடு நெருங்கணும். வார்த்தை கிட்ட வந்தா ஆசீர்வாதம், வார்த்தை கிட்ட வந்தா ஒரு நிறைவு. வார்த்தையோடு வாழ்ந்து பார், கர்த்தர் உன் வாழ்க்கையில புதிய மாற்றங்களை கொடுப்பார். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புத அதிர்ச்சிகள் நடக்கும். இதை நகோமி புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க இருக்க மாட்டேன், எங்க போக போறேன் தெரியுமா? நான் திரும்பவும் பெத்லகேமுக்கு போக போறேன். பெத்லகேமுக்கு வந்தா கூடவே ரூத்து வராங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்துல அடைக்கலமாய் வந்தவனுக்கு எங்க வந்திருக்காங்க பத்தியா? தேவனிடத்துல வார்த்தை கிட்ட வந்திருக்கிறாங்க, வசனத்துக்கிட்ட வந்திருக்காங்க. வார்த்தை கிட்ட வந்ததுனால உலகத்துல இருந்து அவங்க வாழ்ந்த இடத்தை விட்டு இப்ப எங்க வந்திருக்காங்கன்னா இந்த பரிசுத்தமான வார்த்தை கிட்ட நிறைவான பலனை கொடுக்கிற ஒரு தேவன். நிறைவை கொடுத்தார், வாழ வைக்கிறார், செழிப்பை கட்டளையிடுகிறார். நகோமியுடைய வாழ்க்கையில மாறான் வந்தவங்க பாருங்க இப்போ மதுரமாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கொண்டிருந்தவர்கள் இப்போது அவைகளை விட்டு பிதாவினிடத்தில் அன்பு கூற வந்தார்கள். நீங்கள் கூட இன்னைக்கு வார்த்தையா இருக்க தேவனிடத்தில் அன்பு கொண்டு பாருங்க, வார்த்தையா இருக்க தேவனோடு நெருங்கி பாருங்க. அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உனக்கு பெரிய கன்சிவா, அவர் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுங்க, படிங்க, இந்த வசனங்களை வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கு நாம் பூமியில வாழ்கிற நாட்களில் எப்படியெல்லாம் ஜெயம் பெற முடியும் கற்றுத்தருவார். நீங்கள் ஜெயிக்க முடியும், ஜெயம் கொண்டவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது அன்றைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் உபத்திரம் பேசிக்காம உலகத்தில் உள்ள உபத்திரத்தை விட்டு தேவனத்தில் நெருங்க கர்த்தாவே உதவி செய்ய. உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறாது இருங்கள் சொன்னீங்களப்பா. அப்படி அன்பு கூறும்போது ஆண்டவரே பிதாவுடைய அன்பு இல்லாமல் போகுதுப்பா. உலகம் அவரை அறியவில்லை, உன்னையும் அறியாது என்று வேதம் சொல்லிக்குப்பா. அப்படியாய் அறிந்து கொள்ளக்கூடாத கூட்டத்துக்கிட்ட நான் போவேன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, வெறுமை உண்டாகும். என்னை அறிந்து கொண்ட தேவனத்தில் போவேன் என்று பிள்ளைகள் கடந்து போக உம்மோடு கூட நெருங்க கர்த்தாவே கிருபை விஷயம் இந்த நாளில் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவுமா ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.
God bless.